வெல்கம் டு வாங்க சொதப்பலாம். ஒரு சில விஷயத்த நம்ம லைஃப்பில் ரீக்ரியேட்டே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட காலேஜ் ட்ரிப்போ. எங்களோட காலேஜ்லேருந்து கூர்க்குக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அசம்பிள் ஆகிட்டு நாங்கள் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் போனோம். ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டோட ட்ரெயினும் வந்துருச்சு. ட்ரெயின் வந்த உடனே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நீ நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம், 3 நாள் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்து பார்த்தா ட்ரிப்புக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. ஆம்பளை பஸ்ஸும் வந்துருச்சு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏறிட்டு பஸ்ஸில் போகும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு நான் அடம் பிடிச்சி எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போயிட்டுருக்கோங்க. லைஃப்பில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த ட்ரிப்பு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் போகிறேன். அதுக்கப்புறம் போயிட்டுருக்கும்போது எல்லாம் ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டாங்க. அப்புறம் அங்கே போய் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ரூமை தேடிட்டுருக்கோம். எங்களுக்கு அதுவும் கிடச்ச கீ நம்பர் பார்த்தீங்களா 108. அதாவது ஆம்புலன்ஸோட நம்பர் வந்து எங்களுக்கு கிடச்சது. தேடி ரூம் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரே தேடலுங்க. தேடல் முடிச்சோடனே தான் தெரியுது இங்கே இருக்குது ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 108 கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. யாராலையும் ஓப்பன் பண்ண முடியல. லாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் கையில் கொடுத்து எங்கே நீ ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு சொன்னோன்னே நம்ம அப்படியே கொஞ்சம் கெத்தான ஆள் சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு ரூமை போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ரூமு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து ஹோட்டல் போனோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் எங்கள் கேங் போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களை வந்து கோல்டன் டெம்பிள், அதாவது கூர்க்கில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இந்த கோல்டன் டெம்பிள், அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, மீடியம்னு சொல்ல முடியாது. எனக்கு கோல்டன் டெம்பிள்லேயே வந்து ரொம்ப எனக்கு விரும்பின பிளேஸ் அப்படிங்கிறது எதுனா இந்த ஷாப்பெல்லாம் இருக்கும். ஒரு பட்டாபீமில் சாவ்லின் டெம்பிள்லாம் வரும். அந்த டெம்பிள் மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ளே போகும்போது சவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. சைனாக்காரங்களாம் இருந்து நிறைய வாசிச்சுட்டுலாம் இருந்தாங்க. எங்களுக்காக வாசிச்சு காட்டினாரு. சூப்பராக வாசிச்சு காட்டினாங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். பேம்பு ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த மூவிங் பிரிட்ஜ் தான். மூவிங் பிரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஆடாதுங்க. சும்மா அது மேலே நடக்கும்போது லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வரும்போது அங்கே வந்து அந்த மான் குட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் அப்படியே ஒரு நடையை போட்டு அண்ணன் நடை போட்டு போயிட்டு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸை பார்க்குறக்காக போனோம். ஆனால் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரீசெண்டாக ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும் போல். அப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் நைட் ஷோ கூட்டிகிட்டு போனாங்க. அது என்னென்னா வாட்டர் வச்சு லைட் வச்சு ஷோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய சாங்ஸு மோஸ்ட்டாக ஹிந்தி சாங்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. அதோட இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆகும்போது எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட்டே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கூர்க் வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் கூப்பிட்டு போனாங்க. அப்படியே கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. நம்ம விடுவோமா, நம்ம ஒரு அட்வென்ச்சர் பைத்தியம். இங்கே ஜிப்லைன்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இது எல்லாமே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படிலாம் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து பீச் கூப்பிட்டு போனாங்க அன்றைக்கி ஈவினிங்கே. பீச் போயிட்டு நாங்கள் பண்ணாத அட்டுலியமா அப்படி சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி குரூப்காரங்க. அதனால் வந்து ஐ லவ் கெமிஸ்ட்ரின்னு போட்டு அதை வந்து வந்து அழிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அப்படி ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லோரும் கும்மியடின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிருந்தாங்க. என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆவலாக டக்குன்னு பார்த்திங்கன்னா அலை வந்து ஒரு அடித்து நம்மளோட கெமிஸ்ட்ரி காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அட்வென்ச்சரையும் நம்ம விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் வேணாண்டி பயமாக இருக்குது, உள்ளே போய் விழுந்துட்டேன்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே ட்ரை பண்ணலங்க என் ஃப்ரெண்ட்ஸில். அப்போ நான் மட்டும் சரி நமக்கு இந்த கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்தியமாக ரியலி நீங்கள் ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கடலோட அலை வந்து கண்ணு முன்னாடி இப்படி வந்துட்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஆபிஎம் மணி ஐஎம்பிஎம்லாம் விளையாடிட்டு ரன்னிங் ரேஸு ஓடி பிடிச்சி, அதாவது எப்படி சொல்கிறதுனா என்னோடய 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் இப்போ வந்து பல வருஷம் கழிச்சு இப்போது பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் நம்ம திரும்ப வாழ்கிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு எவ்வளோ ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. அப்புறம் முடிச்சுட்டு நானும் என் உயிர் தோழியாகவும் என் நண்பியும் சேர்ந்து ட்ரெயினில் வந்து ஓரமாக நின்று ஜாலியாக வந்து அந்த வியூலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வீடு திரும்பியாச்சுங்க. இப்படி தான் எங்களோட ட்ரிப்பு போச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.